ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு பிரியாணி ரெடி பண்ணிடலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குக்கர் எடுத்துக்கலாங்க. நான் பெரிய குக்கராக எடுத்துக்கிறேன். 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசி, அதுக்கு தகுந்தாப்பில் நல்லா பெரிய குக்கராக எடுத்துக்கலாம். பெரிய குக்கரை எடுத்து வச்சுட்டு அதுக்கு 100 ml எண்ணெய் தேவைப்படும். நான் கடலை எண்ணெய் தான் 100 ml சேர்த்துக்கிறேங்க. கடலை எண்ணெய் சேர்த்துட்டு சூடு ஏறட்டும். நம்ம இப்போது பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2 இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி இலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பிரியாணி இலை இல்லை, அதனால் அது சேர்க்கலை. அது வெடித்த உடனே பெரிய வெங்காயமாக 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நைஸாக கட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ வெங்காயம் போதும் இந்த 1 கிலோ அரிசிக்கு. இப்போ இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கீறி வச்சுக்கலாங்க. கீறி அதை 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அப்போல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தண்ணியில் அலசி வச்சுருக்கேன், கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு விழுது சம அளவு இஞ்சி போட்டு இஞ்சியும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த விழுது பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. எடுத்து அதிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது 1 நிமிஷம் அப்படி வதக்கினோம்னா அப்படியே எண்ணெயிலே நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுனால சேர்த்துட்டு பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் வருது. வதக்கி விட்டுகிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடியை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் நல்லா வதக்கி பாருங்கள், அப்படியே நல்லா தொக்கா வந்துடுச்சு வெங்காயம்லாம். இப்போ 1/4 கிலோ அளவு தக்காளி அதை நறுக்கி வச்சுக்கிறேன் நீலவாக்கில். அதையும் அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வரும். அதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு மொத்தமே சேர்த்துக்கிறேன். நான் தேவையான அளவு மொத்தமே உப்பை சேர்த்துடுறேன். இப்பயே நல்லா வதங்கி அந்த உப்பு போட்ட உடனே தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும், கொல கொலன்னு மசிஞ்சு வரும். அதனால் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம், அடி பிடிக்கும். இல்லாட்டி கைவிடாது மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம பாருங்கள், இது போல் நல்லா இதுவாக கிரேவி மாதிரி நல்லா வந்துடும். இப்போ பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நான் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். வெறும் மிளகாத்தூள், சாதா மிளகாத்தூள் தான், வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தப்பில் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூனு. இது நல்ல காரசாரமாக இருக்கும் இந்த பிரியாணி. நாங்கள் கொஞ்சம் காரம் கூடவாக தான் சாப்பிடுவோம். பாருங்கள், அது போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கிரேவி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம 1/2 கிலோ சிக்கன் வாங்கி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அலசி கழுவிலாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அது இப்போ சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கனும் போடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் தான் போட்டிருக்கேன். சிம்பிளாக தான் செய்கிறேன் இல்லைங்களா, அதனால் 1/2 கிலோ சிக்கன் தான் போட்டிருக்கேன். போட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின உடனே வதங்கட்டும். நம்ம அரிசி 1 கிலோ சாதா அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசியை தான் கழுவி வச்சுருக்கேன். ஊற வச்சு 1/2 ஊர் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நான் 3 டம்ளர் அரிசி போட்டேன். அந்த டம்ளரில் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எக்ஸ்ட்ராவும் சேர்க்கல, கம்மியாகவும் சேர்க்கல. அந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி போட்டேன், 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாலாம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசியோடு நல்லா கலந்து வரணும் அந்த மசாலாலாம். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ வந்து நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கினேன் நான். சேர்த்துட்டு அடுத்து வந்து தயிர் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 50 இது தயிர் சேர்த்துக்கலாங்க. 50 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி மூடி போட்டு விட்டுடலாம். குக்கரில் விசில் போட்டு விட்டுடலாம். விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தாலே போதும். எங்கள் குக்கரில் நாங்கள் சாதம் சரியாக இருக்கோம். உங்களுக்கு 2 விசில்னா 2 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் குக்கரு. அதனால் பாருங்கள், ஒரு விசில் வந்த உடனே அந்த விசில் அடங்கினதும் எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். சாப்பாடு அரிசியே செஞ்சுருக்கேன் பாருங்கள். பிரியாணி அரிசி தான் வேணும் அப்படின்றதே கிடையாது. இதுவே ரொம்ப நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்கும். சாப்பாடும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாலே பிரியாணி. பாருங்கள், அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா கொஞ்சம் ஒரு வாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இப்போ தட்டில் எடுத்து சேர்த்துக்கிறேன். பார்க்கும்போதே உடனே சாப்பிட்ணும் போல் இருக்கா? சுட சுட அவ்வளோ நல்லா காரசாரமாக செம டேஸ்ட்டாக இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு செஞ்ச பிரியாணி மாதிரியே இருக்காது. 65 வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாப்பாடு வெந்திருக்குது. ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.